செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு விளையாட்டு சமையல். இன்றைக்கி நம்ம மட்டன் எலும்பு சூப்பு தான் பார்க்க போகிறோம். போன் வச்சு சூப் போட போகிறோம். எப்படி போடுறலான்னு பார்க்கலாமா? வாங்க போகலாம், வீடியோ பார்க்கலாம். முதல்ல கறியை வாஷ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி கறியை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த சூப் வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியான சூப்பு. வாஷ் பண்ணிட்டு இந்த இதில் மாற்றிக்கலாம். இன்னொரு தடவையும் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு தடவை கறியை வாஷ் பண்ணி வச்சுட்டேன். வீடியோக்காக தான் திருப்பி வாஷ் பண்ணேன். இப்போ வந்து நம்ம அடுப்பில் கடாயை வச்சிடலாமா? இது நல்லா சூடாகட்டும். அடுத்தது நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூடான பிறகு இப்போ நல்லா சட்டி சூடாயிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் தான் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வணங்கணும். இப்போ நல்லா தக்காளி வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வாசனை வரும். அதுக்கப்புறம் நம்ம கறியை போட்டு மசாலாலாம் போட்டுடலாம். சூப்பராக இப்போ நல்லா சுருள வெந்துருச்சு. இப்போ கறியும் போட்டு நல்லா எண்ணெயிலேயே வேக வச்சு நல்லா சுருள வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலாவை போட்டுடலாம். நல்லா சுருள இது வேகட்டும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ நல்லா சுருள வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து மசாலா போட்டுடலாம். இந்த மசாலா பாக்ஸில் தான் எல்லா மசாலாவும் இருக்குது. இப்போ எடுத்து போட்டுடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்புறமாட்டி கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். உப்புத்தூள் போட்டுக்கலாம். மெயினான திங்ஸ் இதுதான். இது வந்து தனியாத்தூள். இது கண்டிப்பாக போடணும். சூப்புக்கு சூப்பராக இருக்கும். நிறைய போடணும் தனியாத்தூள். அப்போ தான் சூப் கலர் வரும். போட்டாச்சு. இப்போது நல்லா பரட்டி விட்டுடலாம். நல்லா எண்ணெயிலேயே முதல்ல வேகணும். வெந்ததுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. சுருள வெந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாமா? சூப்பராக சூப் கலர் வந்துருச்சா? பார்த்தீங்களா, சூப் கலர் வந்துருச்சு. இதை வந்து இப்போ நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம். மூடி போட்டுடலாம். நான் நல்லா கொதிச்சதுக்கப்புறமாட்டி உங்களுக்கு திருப்பி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த மட்டன் சூப்பு பூஜா அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இன்றைக்கி இந்த மட்டன் சூப் பண்ணுறேன். எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கொதிச்சிருச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? ஹேய், சூப்பராக கொதிச்சிருச்சு பாருங்கள். சூப்பாக தான் அப்படி வந்துருச்சு. நல்லா இருக்கும் இந்த சூப்பு. கறியும் நல்லா வெந்துடும். இது போன் தானே, அதனால சீக்கிரமாக வெந்துடும். கறியாக இருந்தால் லேட் ஆகும். இது கொஞ்சோண்டு தானே கறி ஒட்டிகிட்ருக்கும். நல்லா வெந்துடும். இன்னொரு தடவை மூடி வச்சு இன்னொரு கொதி வந்தோடனே சூப்பை இறக்கிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்திங்கன்னா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு.
இப்போ லாஸ்ட்டில் என்ன பண்ணணும்னா மிளகு சீரகத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, மிளகு ஜீரகத்தூள் அது போட்டு இறக்கிற வேண்டியதான். சூப்பராக இருக்கும். சளி இருந்தால் கூட அப்படி குறைஞ்சிரும். நல்ல சூப் இது. இப்போ நம்ம வந்து இதை ஒரு கிளறிட்டு இறக்கிடுவோம். ஹெல்த்தியான சூப் இது. இந்த பவுல்லையே நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் செல்லக்குட்டீஸ்.